ஹாய் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஷ்டிகா டேஸ்டி மிக்ஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி தெரியுமா? ஒப்பட், அதாவது தமிழில் போலின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பட் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சிட்டிக்கை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வாட்டர் சேர்த்து இன்னும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம பேசிடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் ஆயில் சேர்த்து ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு 4 to 5 hours ரெஸ்ட் விட்டுடலாம். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊறினா போதும். இந்த மாதிரி ஊறி இருக்கும் 1/2 hourல. இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூணுங்கிற அளவு இருந்துச்சுன்னா போதும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு விசில் வந்தால் போதும். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கணும். ஃபுல்லு நம்ம மேஷ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருக்க வாட்டர் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு இதில் அரைச்ச பேஸ்டில் நம்ம துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவன தேங்காவை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 to 5 hours ஊற வச்ச மாவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் எப்படி தட்டுறேனோ அந்த மாதிரி நைஸாக தட்டிக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்டாக உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் சுற்றியும் நம்ம ஸ்டஃபிங் வரணும். நெக்ஸ்ட்டு தவாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு 2 பக்கமும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட்டான ஒப்பட் ரெடி.